ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th ஃபிசிக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம பசங்க இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கிற கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக பார்த்து வச்சுங்க. உறுதியாக சொல்லலாம், இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் பல கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது பசங்களா. அதுவும் தெளிவாக சொல்லிட்டேன். அதோடு இல்லாமல் இதில் இருக்கிற 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 3 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸ் இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் தெரியுதா நல்லா பார்த்து வச்சுங்க. தெரியல நல்லா படித்து வச்சுங்கப்பா. இது ஒரு முக்கியமான மாடல் பேப்பர் இருந்துச்சு பார்த்துங்க. அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு எப்படி நீங்கள் எழுதுனா ஃபுல் மார்க் எடுக்கலாம், 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் 5 மார்க்ஸில், முக்கியமாக 1 மார்க்கில் நீங்கள் எப்படி படித்த ஃபுல் மார்க் எடுக்கலாம், எந்த 1 மார்க் வந்து உங்களுக்கு இன்டீரியர் கேட்பாங்கன்ற வரைக்கும் நான் பசங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ இந்த வீடியோ தெளிவாக சொல்ல போகிறேன்ப்பா. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாத்தையும் பக்காவாக நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குன்னு வந்து சேரும். முக்கியமான மேட்ரு, இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. அங்கே நான் பசங்களுக்கு நோட்ஸு, கைட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் A to Z எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் ஃபஸ்ட்டு அங்கே தான் அப்லோட் செய்யப்படும். வாட்ஸ்அப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணலாமல் ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்டர் பண்ண பசங்களுக்கு, ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா இந்த 15 சூஸை வந்து நம்ம பசங்க கம்பல்சரி நல்லா பண்ணிடணும்ப்பா. அதாவது 15 சூஸில் மேக்ஸிமம் நம்ம பசங்களுக்கு 12லேருந்து 13 சூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கன்ஃபார்ம் 90% புக் பேங்க் கேட்டுருவாங்கப்பா. அதில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே இல்லை. ரிமைனிங் இருக்கிற 2 இல்லைனா 3 சூஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு இன்டீரியரில் கேட்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்க மேக்ஸிமம் கம்பல்சரி அந்த சூஸ் மட்டும் நல்லா பார்த்து வச்சுங்க. சூஸில் ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்றனா பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு அந்த சூஸில் இருக்கிற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, ஸோ அது மட்டும் தான் மாற்றி வைக்க வாய்ப்பு இருக்கே தவிர்த்து கொஸ்டினை டிஃப்ரெண்ட்டாக ட்விஸ்ட் பண்ணி கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ தயவு செஞ்சு நம்ம பசங்க ஆப்ஷனை மட்டும் படிக்காமல் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சூஸில் கொஞ்சம் நல்லா படிச்சிங்கன்னா சூஸை நீங்கள் பக்காவாக அட்டன் பண்ணுறதுக்கு ஃபுல் அவுட் ஆஃப் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம பசங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குப்பா. சரிங்களா, இப்போ வாங்க அதுக்கு அடுத்து முக்கியமான மேட்டர் போயிடலாம். சூஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் எடுத்துட்டீங்க. அதோடு இல்லாமல் நம்ம பசங்க ஒரு சில மெட்டீரியல் மட்டும் 1 மார்க் வந்து நம்ம டெலிகிராமில் போடுறேன். ஸோ அதை நம்ம பசங்க பார்த்துட்டா போதும், சூஸை ஃபுல் மார்க் தட்டிலாம், அதில் எந்த ஒரு மேட்டர் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்ட் 2 வாங்கப்பா. பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 24 வந்து கம்பல்சரி கொஸ்டினாக வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 24 வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம பசங்க சம்மாவை கேட்பாங்க, அப்படின்னா இம்பார்ட்டன்ட் தியரி பார்ட்டாக இருக்குது அது கேட்பாங்க. சரிங்களா, ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் போட்டு விடுறேன், அப்படின்னு நான் வீடியோ கூட போடுறேன். ஸோ கவலைப்படாதீங்க, முக்கியமாக டெலிகிராமில் அப்லோட் பண்ணுற மெட்டீரியல் அதை பார்த்து வச்சுங்க. ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல் போட்டுருங்க பசங்களா, போய் பார்க்கலாம், டக்குன்னு பார்த்துருங்க. அதில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்க்கான எல்லா ஆன்சர்ஸும் இருக்குது. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் மேட்டர் என்னன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பசங்களை போட்டு விடுறேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் மட்டுமே நான் பசங்க படித்தாலே போதும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கு தரமாக ஸ்கோர் பண்ணிடலாம்ப்பா. அதுவும் தெளிவாக சொல்லிட்டு எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பசங்களா, அதாவது நம்ம பசங்களுக்கு 2 மார்க் நல்லா தெரிஞ்சிருக்கும், 1 மார்க்கு சம்டைம்ஸ் தெரியாமல் இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு 2 மார்க் எழுதிருங்க. 1 மார்க் கூட நம்ம பசங்க லாஸ்ட்டாக கூட எழுதிருங்கப்பா. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே 1 மார்க் எல்லாத்தையும் லைனை எழுதி வச்சுட்டு லைனாக தப்புன்னு வாங்கினீங்கன்னா உங்கள் பேப்பர் மேலே இம்ப்ரெஷனே போயிடும். ஸோ 2 மார்க் கரெக்ஷன் பண்ணும்போது மார்க்கு கம்மியாக போட வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த பாட்டு உங்களுக்கு நல்லா தெரியுதோ அந்த பாட்டை ஃபஸ்ட்டு எழுதுங்க. 3 மார்க் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு 3 மார்க் ஃபஸ்ட்டு எழுதுறீங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கப்பா, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கும் நீட்டாக இருக்கிறதுக்கும். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் பார்ட் 3 வாங்க. பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 33 வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ சேம் ஃபார்மேட் கம்பல்சரி கொஸ்டின் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க, அது உறுதியாக இருங்க. ஸோ அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கொஸ்டினை படித்தாலும் கம்பல்சரி ஒரு டயக்ராம் பார்த்து வச்சுங்கப்பா. ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் நான் பசங்களுக்கு ஒரு கொஸ்டின் படிச்சிட்டிங்க, அதுக்கு தியரி பார்ட் தெரியல, டயக்ராம் மட்டும் தெரிஞ்சிருக்கு, அந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதில் போய்ட்டு அந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சி விட்டுவாங்க. டயக்ராம் மட்டும் வரைஞ்சி விட்டாலே நம்ம பசங்களுக்கு 1 மார்க்லேருந்து 1/2 மார்க் அழகாக போட்டு விடுவாங்கப்பா. 3 மார்க்காக இருந்தால், இதே 2 மார்க் தான் நம்ம பசங்க கன்ஃபார்ம் 1/2 மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா, இதே 3 மார்க் இருந்தால் சம்டைம்ஸ் அந்த டயக்ராம் மட்டுமே 1 மார்க் கொடுத்துருவாங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டர்ப்பா, இப்போ சம்ஸ் கொஸ்டின் வந்துச்சு, அந்த சம்க்கு ஆன்சர் தெரியாது, எப்படி போடணும் தெரியாது அப்படின்ற பட்சத்தில் அந்த கொஸ்டின் நீங்கள் விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தயவு செஞ்சு அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அது கிவன் டேட்டான்னு சொல்லி போட்டு சும்மா ஏதாச்சும் நம்ம பசங்க 1-2 ஆன்சர் ஸ்டெப்ஸ் போட்டு வைக்கிறீங்க, ஒரு ஆன்சர் நீங்களே போட்டு விடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டெப் மார்க்கும் போடலாம், அப்படின்னு கிவன் டேட்டா சொல்லி எழுதுறீங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கும் மார்க் போடலாம். எப்போ போடாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபெயில் ஆகிற சிச்சுவேஷன் இருக்கிறீங்க, மார்க் போட்டால் பாஸ் பண்ணிடலாம்ப்பா. ஸோ அப்படின்ற சிச்சுவேஷனில் நம்ம பசங்க இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா பாவம் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த 1/2 மார்க் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையாக கேட்டீங்கன்னா உண்மையாக போடுவாங்கப்பா. ஸோ கவலையப்படாதீங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்க. எந்த ஒரு கொஸ்டின் நம்ம பசங்க பிளாங்காக விட்டுறாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே அட்டன் பண்ணி விடுங்க. அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஆன்சர் எழுதி வச்சாலே போதும், நம்ம பசங்க ஒரு 1/2 மார்க்காச்சு போட்டுருவாங்க. தயவு செஞ்சு நம்ம பசங்க பாஸ் பண்ண நினைக்கிறீங்க, அப்படி பண்ணுங்க. மார்க் நல்லா எடுக்கணும், டாப்பர்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வைஸ் பக்காவாக கொடுங்கப்பா. அப்போ உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. அதாவது நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் எழுதும் போது சப்ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, அண்டர்லைன் போட்டு எழுதுங்க, அண்டர்லைன் பண்ணி பேப்பர் ப்ரெசென்ட் பக்காவாக பண்ணுங்க. அதோடு இல்லாமல் நம்ம பசங்க ஒவ்வொரு கொஸ்டின் எழுதும் போதும் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்கப்பா. கொஸ்டின் நம்பர் தப்பாக போட்டு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக எழுதினாலும் அந்த கொஸ்டின் அப்படியே கட் பண்ணுறாங்க.
போட்டுருவாங்க, உங்களுக்கு மார்க் கிடைக்காது. அது ஞாபகம் வச்சுங்க. கொஸ்டின் நம்பர் மஸ்ட்டாக கரெக்டாக போட்டு வச்சுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு இதில் இருக்கிற 5 மார்க் கொஸ்டின் ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. நான் 11th இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்தாலே நம்ம பசங்க 5 மார்க்ஸை பக்காவாக அட்டன் பண்ணிடலாம் பசங்க. ஸோ அது மைண்டில் வச்சுங்க. இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்து வச்சுங்க. நம்ம பசங்க இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த தொழில் தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க.